பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாண்டியன் கடையில் ரொம்பவே வியாபாரம் ஆகிட்டு இருக்குது. அப்போ பழனிட்டு கேட்குறாங்க, பழனி காலைல வியாபாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. மச்சான் செம்ம சூப்பராக இருக்குது, எல்லாருமே ஆடி பண்டம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், புதுசாக கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல அவங்களுக்கு ஆடி பண்டம் கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. புதுசாலாம் இல்லை, எல்லாரும் வீட்லேயுமே பெற்ற பிள்ளைகளுக்கு பண்டங்களை கொண்டு கொடுக்கணும், ஆடி மாதம் வைக்கணும்னு சொல்லி ஒரு நடைமுறையாக வச்சுருக்கிறாங்க தமிழர்கள். சரியா, மாப்பிள்ளைக்கு புது மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரத்தை எதோ போடுவாங்க, பொதுவாக உள்ள நடைமுறை அப்படிங்கிறாங்க. அப்போ மச்சான் நம்ம வீட்லேயும் தங்க மோதிரமும் வரப்போகுது, பண்டமும் வரப்போதா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, நம்ம அதை யாரும் கேட்டு பெறுறதில்ல, அவங்க அன்பில் கொடுக்குறது தான். ஆனால் தங்கமேல் வீட்டில் கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஏன்னா முதல் ஆடி. அதுபோக அவங்க நடைமுறையிலையும் அவங்க ஊர் நடைமுறைகள் உண்டு, நம்ம ஊர் நடைமுறைகள் உண்டு. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க ஊர் ஃபுல்லுமே அதிரசம் முறுக்கு போடுவாங்க. நம்ம சரவணனுக்கு இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம போட தான் செய்யணும், அவங்க வாங்கி தராங்களோ தரலையோ நம்ம கொடுக்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. மச்சான் நம்ம இங்கே தான் சொல்கிறீங்களே, அவங்க ஊர்லேயும் தான் நடைமுறைன்னு சொல்லிட்டு பிறகு நம்ம எது கொடுக்கணும் மச்சான் அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அவங்க ஊரில் அந்த நடைமுறை உண்டு, ஆனால் அது எப்படின்னு தெரியல. இதே இது நம்ம கல்யாண புரோக்கரை வச்சு நம்ம கல்யாணம் முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம், இந்த மாதிரி நடைமுறை உண்டுல, அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்களா வச்சுட்டாங்கன்னு கேட்கலாம். ஆனால் இப்போ நம்ம கல்யாணமான கல்யாணம் முடிச்சதுனால கேட்க முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை மச்சான், கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அதை பற்றி கவலை இல்லை, என்ன ஒன்று நம்ம ராஜிக்கும் மீனாவுக்கும் நம்மளே செய்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறாங்க. எப்படி மச்சான் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாரு, நீ 2 பேர்த்துக்குமே அப்பா முறை தான், நீ நான் ஆடி வரிசை செய்யணும், இதை நான் சொல்லுறது மாதிரி இருக்கக்கூடாது, நீ நான் செய்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மச்சான் செந்தில் இல்லாத நேரம் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. செந்தியில் வச்சுட்டு சொன்னால் நல்லா இருக்காது, அதான் சொல்கிறேன். இங்கே பாரு, செந்திலுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, என்னவாம்மா அப்படிங்கிறாங்க குமரேசன்கிட்டையும். ஆமாம் பழனி, நீ இப்படி செஞ்ச அப்படின்னா அவங்க 2 பேரும் மனசு ரொம்ப குளிரும் அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரிதான் அப்படிங்கிறாரு. ராஜி எங்கள் சொந்தமான அண்ணன் மகா, மீனாவும் எங்கள் அண்ணன் மகா மாதிரி தான். அப்படி இருக்கும்போது தாய் வீட்டு சீதனமாக நான் தான் ஆடி சீர் வருஷ பண்டங்கள் நான் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பழனி, நீ கொடுக்குறத வச்சு தங்கமயில் வீட்லேயும் கொடுக்குறத வச்சு 3ஐயும் ஷேர் பண்ணி ஊர் பூரா கொடுக்கணும், 3 மருமகளும் சீர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பூரா கொடுக்கணும் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. சரி மச்சான், நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. பழனி பணம் நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்கள் தான் தந்தாகணும், நான் உங்கள்கிட்ட வாங்குற 500 ரூபாவை வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுல மச்சான் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான், அதுக்கு நல்ல கடையாக பாரு, ஸ்டாண்டர்டாக ஒரு கடையை பார்த்து அதிரசம் முறுக்கு வாங்கி இது பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. மச்சான் நம்ம ஊர் எதுப்பில் மணிலா அப்படின்னு ஒரு கடை இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. அந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த கடையில் அதிரசம் முறுக்கு வாங்கி சாப்பிட்டா திங்க ரொம்ப பிடிக்கும். அதுபோக அதிரசம் தான் அந்த ராஜிப்பள்ளிக்கு ரொம்ப பிடிக்குமே, அதை கொஞ்சம் நிறைய வாங்கி கொடுக்க மச்சான் அப்படிங்கிறாங்க. நீ என்ன செய்வே அது செய்வே தெரியாது, சரியா, அவங்க 2 பேருக்கும் நீ தான் என்ன செய்த அதிரசம் முறுக்கு கொண்டு கொடுக்க. அதுபோக செந்திலுக்கும் நான் கதிருக்கும் ஒரு மோதிரம் எடுத்தாரேன், நீ போடுறது மாதிரி போட்டணும் அப்படிங்கிறாங்க. மச்சான் அதிரசம் முறுக்கு நான் வாங்கி கொடுத்தாலாவது கூட நம்ப மாட்டாங்க, இப்போ நீங்கள் வேறு மோதிரம் போட சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. அதில் தான் ஒரு இதில் இருக்குது, நான் அவங்களுக்காக பணம் சேர்த்து வச்சுருந்தேன், பேங்கில் போட்டிருந்தேன்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லி 2 பேருக்கும் ஒரு மோதிரத்தை மாட்டி விட்டுருத. அதுபோக அதிரசம் முறுக்கும் கொடுத்துருத. அந்த பிள்ளைகளும் சந்தோஷப்படணும், அவங்களும் சந்தோஷப்படணும், அந்த மாதிரி பார்த்துக்கோ. அவனுக்கு சரவணனை பற்றி பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக அவங்க ஒரு மோதிரம் போட தான் செய்வாங்க, நம்ம தான் கல்யாணத்துலேயே சொல்லிட்டோமே, ஏன்னா அதனால் அவங்க ஒரு மோதிரம் போடுவாங்க ஊர் நாட்டு வழக்குப்படி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இந்த 2 மோதிரத்தை இது பண்ணிடு அப்படிங்கிறாங்க. மச்சான் அப்போ ஒரு அமௌண்ட்டு செலவாகும் போலையே அப்படிங்கிறாங்க. பொண்ணை பற்ற எல்லாருக்கும் அமௌண்ட்டு செலவாக தான் ஆகும், ஏன்னா இந்த பிள்ளைகள் 2 விரும்பி கல்யாணம் முடிச்ச பிள்ளைகள், அப்போ அவங்க வீட்டில் எதிர்பார்க்க முடியாது, அப்போ நம்ம தான் செய்யணும் என்ன அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி மச்சான் நீ சொல்லுது சரி தான் அப்படிங்கிறாங்க. பழனி இங்கே வா அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு செக் ஒன்று எழுதி தரேன், பேங்கில் கொண்டு கொடுத்து பணத்தை எடுத்துவா அப்படிங்கிறாங்க. மச்சான் நானா, நீங்கள் எப்பவும் செந்தில் தான் எடுக்க சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. செந்திலுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒன்று அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. குமரேசன் சிரிக்கிறாரு. பழனி, விடிய விடிய சித்திக்கு மாப்பிள்ள சித்தப்பான்னு சொன்னால் நீ மாமான்னுக்கிட்டு இருக்க, போய் வாங்கிட்டு வா போ அப்படிங்கிறாங்க. சரி சித்தப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கு போகிறாங்க. பேங்கில் போய் பணத்தை எடுக்கிறாங்க. மச்சான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ செந்தில் வந்துடுறாரு. எனதுமாம்மா எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கீழே ₹1 காசு கீழே கிடந்துச்சு, அதை எடுத்துட்டேன், அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ₹1 காசுக்கே பெருசே மாமா அப்படின்னுட்டு இருக்காங்க. டெலிவரி எதுவும் இல்லையா அப்படிங்கிறாங்க. இருக்கு மாமா அப்படிங்கிறாங்க. சரி டெலிவரி கொடுத்து வா அப்படிங்கிறாங்க. சரி மாமா நீ போக மாட்டேன், வெயிலுக்குள்ளே போகாமே புது மாப்பிள்ள மாதிரி இருந்துட்டு மாமா, சரி மாமா இரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு.
"என்ன மச்சான் பணம் எடுத்துட்டேன், செந்தில் எப்படி நேக்கா அனுப்பிவிட்டேன் பார்த்தீங்களா? எனக்கு தொழில் படிக்க தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நான் பெரிய மளிகை கடைக்காரன் ஆகிட்டேன் பார்த்தீங்களா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் ஆமாம், இதுக்கு தான் நீ வேலையை வந்து ஏமாத்துறதுக்கும் ஓபி அடிக்கிறதுக்கு தான் தொழில் படிச்சிருக்க, வேறு ஒன்றும் படிக்கல" அப்படிங்கிறாங்க. "மச்சான் என்ன மச்சான் அப்படி சொல்கிறீங்க? சரி, செந்திலுக்கும் அவனுக்கும் எப்போ மோதிரம் எடுக்கணும்?" அப்படிங்கிறாங்க. "இப்போ போய் எடுத்துகிட்டு வா" அப்படிங்க. "மச்சான் இப்போ நான் டெலிவரி அனுப்பிட்டு நான் போனோம்னா அவன் சந்தேகப்பட மாட்டானா?" அப்படிங்கிறாங்க. "அதை நான் பேசிக்கிட்டேன், நீ போய் எடுத்துகிட்டு வா." "மச்சான் கை சைஸு?" அப்படிங்கிறாங்க. "உன் சைஸில் ரெண்டுமே எடு, முன்ன பின்ன இருந்தால் கூட சின்னதாக இருந்தால் தான் சங்கடம், உன் கையில் கரெக்டாக இருக்கும், அது போக பெருசாக இருந்தால் நூல் சுற்றி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படிங்கிறாங்க. "சரி மச்சான், எவ்வளோ மச்சான் எடுக்கணும்?" அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படியும் ஒரு பவுன் போடுவாங்க, இவங்களுக்கு ஒரு பவுன் போடணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பவுன் எடு அப்படிங்கிறாங்க. "மச்சான் ஒரு பவுன் 60,000 பக்கத்தில் வந்துருமா மச்சான், செய்கூலி சேதாரத்தை சேர்த்து" அப்படிங்கிற. "வரட்டும், நீ தான் 2,00,000 கையில் வச்சுருக்கலாம், எடு" அப்படிங்கிறாங்க. "சரி மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆளுக்கு ஒரு பவுனில் மோதிரம் எடுக்காரு. மோதிரம் எடுத்துட்டு அதிரசம் முறுக்குலாம் அட்வான்ஸ் கொடுக்காரு. "மச்சான் மோதிரம் எடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லி கொடுக்காரு. "சூப்பராக இருக்குது" அப்படின்ட்டு ஓரமாக வாங்கி வச்சிடுறாரு. அதிரசம் முறுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டியா? "கொடுத்துட்டேன் மச்சான், நம்ம எப்போனாலும் வாங்கிக்கலாம்" அப்படிங்கிறாங்க. "சரி ரைட்டு, நம்ம வாங்கிறத நாளைக்கு வாங்கிடுவோம், ஆனால் தங்கமயிலுக்கு எப்போ நாளைக்கு வருதா, நாளான்னைக்கு வருதா, இல்லை 2 நாள் கழிச்சு வருதான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏதாவது ஊரில் டெலிவரி பண்ணிக்கணும், அந்த அதிரசம் முறுக்கும் கெட்டு போகலாம் மாப்பிள" அப்படிங்கிறாங்க. "மச்சான் அதிரசம் முறுக்குலாம் ஒரு வாரத்துக்கு ஒன்றும் ஆகாது" அப்படிங்கிறாங்க. "சரி ஆவலனா சரி தான், அப்படி ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு" அப்படிங்கிறாங்க. "மச்சான் நானா மச்சான் செய்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "நீ தானே கேரண்டி கொடுக்க, நீ தானே பொறுப்பு" அப்படிங்கிறாங்க. "அது சரி தான் மச்சான், சரி தான், கெட்டு போகாத மச்சான், கெட்டு போகாது, உங்கள் புத்திக்கு இருக்குது புத்தியில மச்சான்" அப்படின்னுட்டு இருக்காங்க. "சரி சரி, வெளியே ஒரு டெலிவரி இருக்குது, போய்ட்டு வா" அப்படிங்கிறாங்க. "மச்சான் இப்போ தான் அங்கங்கே அலைஞ்சிட்டு வரேன், என்னால் போக முடியாது, குமரேசன் சித்தப்பா நீங்கள் போய்ட்டு வாங்க" அப்படிங்கிறாங்க. "சரி சரி நான் போகிறேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இந்த சூழ்நிலை செந்தில் கடைக்குள்ள வந்துடுறாரு. "என்ன தாத்தா நீங்கள் போகிறீங்க" அப்படிங்கிறாங்க. "பழனிக்கு கொஞ்சம் அசதியாக இருக்கான், அதனால் வந்து பழனி கடையிலே இருந்ததுன்னு சொல்லிட்டான்" அப்படிங்கிறாங்க. "கடையில் அவ்வளோ விவரமாக நடக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "மாமா என்ன நீ வெளியே போக மாட்டேங்க, என்ன கலராகணும்னு நினச்சிட்டு இருக்கியோ" அப்படிங்கிறாங்க. "ஆமாப்ல, என்ன பண்ணுறது" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு தங்கமயில் அம்மாட்ட சொல்கிறாங்க கோமதி, "இந்த மாதிரி ஆடி சீர்வரிசை எப்போ கொண்டு வரீங்க" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே "ஆடி சீர்வரிசையா?" அப்படிங்கிறாங்க. உடனே "ஆமாம், கல்யாணத்தோடு பேசணும்ல நம்ம, அதெல்லாம் கொடுத்துருன்னு சொல்லி தானே பேசணும்" அப்படிங்கிறாங்க. "இல்லை எங்கள் ஊரில் அந்த நடைமுறைலாம் கிடையாது" அப்படிங்கிறாங்க. "உங்கள் ஊரில் கிடையாதா? எங்கள் சொந்தக்கார பொண்ணு கூட அந்த ஊரில் இருக்குது, நடைமுறை உண்டுன்னு சொன்னாலே" அப்படிங்கிறாங்க. "அப்படியா, எங்கள் குடும்ப வழக்கப்படி கிடையாது" அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. "இல்லைங்க, உங்கள் குடும்ப நடவடிக்கை இல்லைன்னா கூட ஊர் சார்பாக கொடுத்தாகணும், நீங்கள் அதிரசம் முறுக்குன்னு சொல்லிடுங்க, சரவணனுக்கு மோதிரம் போட்டுருங்க" அப்படிங்கிறாங்க. உடனே "அப்படியா சரின்ட்டு" ஃபோன் வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலுக்கு அவங்க அம்மா அடிக்கிறாங்க. "என்னடி உன் மாமியார் ஃபோன் பண்ணி அதிரசம் முறுக்கு வேணும், உன் புருஷனுக்கு வந்து மோதிரம் போடணும்னு சொல்கிறாங்க, ஏதோ செய்கட்டுங்கிறாங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா, அப்படி தாங்க பேசிகிட்டு இருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "சரி, நீ வந்து அரேஞ்ச் மேரேஜ், உனக்கு போடணும்னு சொல்கிறாங்க, சரி ஒரு பித்தளை மோதிரத்தை கொண்டு போட்டுருவேன், நீ அதை கலத்தி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோயேன், அதிரசம் முறுக்கு யாரையாவது ஏமாற்றிட்டு வாங்கிட்டு வந்துடும்னு வச்சுக்கோயேன், மற்றவங்க எப்படிடி வந்து போட்டுருவாங்க" அப்படிங்கிறாங்க. "எம்மா, நீ வந்து கல்யாணத்துக்கே கவரிங் நகை தான் போட்டேன், இதில் நீ கவரிங் நகை கூட போட்டுருமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் அதை விட்டு கலத்தி வாங்கி வச்சுக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இந்த மீனாவையும் இந்த ராஜியும் நான் அசிங்கப்படுத்தணுன்னா கண்டிப்பாக வந்து நீ அதிரசம் முறுக்கு கொண்டு வரணுமா" அப்படிங்கிறாங்க. "ஏண்டி, எங்கள் வீட்டில் 5 பைசாவுக்கு வழி கிடையாது, நீ அதிரசம் முறுக்கும் கேட்க, நீனே மாமியாருக்கு ஃபோனை போட்டு பேச சொல்லியிருப்ப போலயே" அப்படிங்கிறாங்க. "நான் பேச சொல்லம்மா, ஆனால் வந்து இந்த வீட்டில் அவங்கள அசிங்கப்படுத்தணும், அவங்கள வந்து இந்த வீட்டில் டம்மி பீஸ் ஆக்கணும்னா இதெல்லாம் ஒரு வழி தானம்மா" அப்படிங்கிறாங்க. "அதுவும் சரிதாண்டி, அந்த வீட்டில் நீ நம்பர் 1 ஆகணும், அதான் வழி. இப்போ நீ ஹனிமூன் போகிறதுக்கு உங்கள் வீட்டில் சம்மதிச்சு பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்கன்னா, நீ இந்த வீட்டில் நம்பர் 1 இருக்க போய் தான், இதே மரியாதையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எது எப்படியோ நான் வந்து கண்டிப்பாக நான் உனக்கு அதிரசம் முறுக்கு வாங்கி தருவேன்" அப்படிங்கிறாங்க. உடனே "சரிம்மா" அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியத்தோட புருஷனை கூப்பிடுதாங்க. "பாக்கியம் இங்கே வாங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன?" அப்படிங்கிறாங்க. "இந்த கம்மலை விற்றுட்டு வாங்க" அப்படிங்கிறாங்க. "இந்த கம்மல் எது பாக்கியம், நீ பிளாஸ்டிக் கம்மல் தானே காதில் போட்டிருப்ப" அப்படிங்கிறாங்க. "பிளாஸ்டிக் கம்மல் போட்டிருப்பேன், ஒவ்வொரு நாட்டுக்கு எங்கேயும் போனோம்னா கவரிங் கம்மல் போட்டிருப்பேன், அது ஏன் சௌரியம், இந்த கம்மல் சொர நொறிஞ்சிருச்சு, ரொம்ப நாளாக ஓரமாக போட்டிருந்தேன், எப்படியும் இது வந்து ஒரு 50 ரூபாய்க்கு போகும், ஒரு பவுன் இது, அதனால் இதை விற்றுட்டு எப்படின்னா 40 45 ரூபா தரத்தான் செய்வான், அதை வாங்கிட்டு வரோம்" அப்படிங்கிறாங்க. "சரி பாக்கியம்" அப்படிங்கிறாங்க. நேராக ஒரு கடையில் போய் இருக்காங்க. கடைக்காரர் நேராக போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க. இவருனுடைய புத்தி தெரிஞ்சு உடனே போலீஸ் வராங்க. உடனே "உங்கள்கிட்ட நகையை எது ஊர் பூரா கடை வாங்கிட்டு தெரிஞ்சு இந்த கம்மல் யார் காலத்தில் உள்ளது" அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. "என் பொண்டாட்டில் உள்ளது தான்" அப்படிங்கிறாங்க. "உங்கள் வீட்டம்மா பக்கா ஃப்ராடு, நீங்களும் பக்கா ஃப்ராடு, நீங்கள் வந்து ஒரு நகையை விற்கும்போது நாங்கள் இது பண்ண முடியாது, உண்மையிலே உங்கள் நகை தானா" அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியம் போகிறாங்க. உடனே "யார் அது, என் புருஷன் கொண்டு வந்தது வந்து
ஃப்ராடு நகைன்னு சொன்னது. எனக்கு தான் ஏன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக சண்டை போடுதாங்க. கடைக்காரன் அரண்டுறாரு. அந்த போலீஸுமே என்னப்பா அப்படி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் நகையை நாங்கள் எங்கள் சௌரியத்துக்கு விற்க மாட்டோம். ஒவ்வொரு கடையில் வந்து உட்காந்தா அப்படி தான் போலீஸ் கட்டிப்பிலோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்களுக்கு ஊர் பூரா கடன் என்ன, என் தம்பிகிட்ட கூட அவங்க வீட்டுக்காரர் ஒரு 10,000 கடன் வாங்கிட்டு தரவே இல்லை. அது 3 வருஷமாக அலைஞ்ச விட்டார். இப்படி இருக்கும்போது இவர்கிட்ட ஏதும்மா தங்கம், அதான் நான் போலீஸ் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நல்லா வர சொன்னார். 10,000 பெரிய மேட்ரு கிடையாது எங்களுக்கு, ஒரு நிமிஷத்தை தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் 10,000 எடுத்துகிட்டு தரட்டுமா அப்படிங்கிறாங்க. நான் 10,000 தரேன்னு தான் நினச்சேன், நீங்கள் இந்த பேச்சு பேசின பிறகு இந்த செயல் செஞ்ச பிறகு தர முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் பக்கா ஃப்ரெண்டு தான் போன நினச்சேன், ஆனால் பயங்கரமாக தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிடுறாங்க. இன்னும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாக்கியம் நீ மட்டும் வரலன்னா போலீஸ் என்னை பிடிச்சி உள்ளே அடைச்சிருப்பான் அப்படிங்கிறாங்க. ஏங்க என் நகையை கொடுத்து எப்படி உள்ளே அடைப்பான், அவனை தான் பேசிகிட்டு இருக்கான், நீங்கள் பதில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு கொடுப்பு கொடுத்தா அவங்கள்ட்ட பேசுவானா, நீங்கள் ஆம்பளையாக நடக்கலை அதனால தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் ஆம்பளை பொம்பளையா நீ இருக்கிய அப்படிங்கிறாங்க. என்னை வச்சு தானே சமாளிச்சிட்டு இருக்கிற இவ்வளோ காலமும், அதிரசம் முறுக்கு வாங்க எங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கோமதிங்க பாரு, நம்ம லட்சணம் தெரிஞ்சு ஒருத்தனந்து ஊரில் அதிரசம் முறுக்கு செஞ்சு தர மாட்டான், நம்ம வெளியூரில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், இங்கே கொடுத்தாலும் இவனை ஒழுங்காகவும் பண்ணி தர மாட்டானுங்க, ரொம்ப லேட் பண்ணுவானுங்க. ஆனால் அங்கே தங்கமேல் வீட்டில் போய் பில்டப் பண்ணணும், ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே டவுனுக்கு போகிறாங்க. டவுனில் போய் அதிரசம் முறுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. உடனே டவுனில் சொல்லுறாங்க இந்த மாதிரி நாளைக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. காலையில் நீங்கள் 11 மணிக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வீட்டுக்காரன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேருந்து தங்கமயில் ஃபோன் அடிக்கிறாங்க. மயில், நாளைக்கு அதிரசம் முறுக்கு வருது சரியா, உன் மாப்பிள்ளைக்கும் ஒரு கவரிங் நகை ஒன்று எடுக்கணும், எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என் மாப்பிள்ளைக்கு எடுத்துகிட்டு வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சரி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி உள்ளூரில் ஒரு கடையில் போய் கவரிங் எடுக்கிறாங்க. எடுத்து கொண்டு வீட்டில் வச்சுக்கிறாங்க. வச்சோடனே எம்மாக்க நகையும் எடுத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாரம் நாளைக்கு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. நேராக போய் கோமட்டு சொல்கிறாங்க, அத்தை எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நாளைக்கு வராங்க, என் வீட்டுக்காருக்கு முறையும் செய்ய வராங்க, அது போக அதிரசம் முறுக்கு கொண்டு வராங்க, எங்கள் அப்பா அம்மா வராங்க அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இங்கே தங்கமயிலும் நம்ம மீனாவும் ராஜும் உட்காந்துருக்காங்க ஹாலில். மீனா கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. என்ன கேட்டேன் அக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கேட்கல, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வராங்க, அதுவும் ஆடி சிறுவரிசை கொண்டு வராங்க, அது வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க, உங்களுக்கு தான் அது கொடுத்து வச்சுருக்கோம், மற்றபடி யாருக்கும் இது கொடுத்து வைக்காது. மாப்பிள்ளைக்கு அரை பவுனில் மோதிரம் போடுறாங்க, அது போக வந்து என்ன செய்கிறாங்கனாக்க இதில் ஆடி சிறுவரிசை கொண்டு வராங்க, அதிரசம் முறுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியாக்கா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இந்த கொடுப்பனம் கிடைக்காதுல்ல மீனா, உனக்கும் ராஜுக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க்கா அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஓடி வந்தவங்க தானே, உங்களுக்கு உங்கள் அம்மாவோ வேறு யாராவது கொண்டு கொடுக்க போகிறது கிடையாது, என்ன எனக்கு அப்படி இல்லை, என்ன நான் கேட்காமே வருது அப்படிங்கிறாங்க. தங்கவிலக்கா நீங்கள் பேசும்போது நானே கேட்டேன், உங்கள் அம்மாட்ட பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. பேசும்போது கேட்டியா அப்படிங்கிறாங்க. அதிரசம் முறுக்கு எப்போ கொண்டு வரீங்க நீங்கள் கேட்டீங்களா அப்படிங்க. அதான் சொல்கிறியா, ஆமாம் எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டேன், அவங்க நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க, இப்போ நாளைக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் உருண்டாலும் என்னுடைய லெவலுக்கு நீங்கள் வர முடியாது, இந்த வீட்டு மூத்த மருமகளும் நான் தான், அதிகாரமிக்க மருமகளும் நான் தான். அதிரசம் முறுக்கு ஊருக்கு புறம் போடும்போது வந்து ஏன் மூத்த மருமக கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு தான் போடுவாங்க, அப்போ உங்களை இந்த வீட்டு மருமகளாகவே இந்த ஊர் ஏற்றுக்கிடாதுல்ல, உண்மை தானே அப்படி அப்படிங்கிறாங்க. இங்கே 2 பேருமே ஒரு மாதிரி ஆகிறாங்க. இப்போ மீனா சொல்கிறாங்க, ராஜி நம்ம உள்ளே போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே போயிடுறாங்க. இதை பார்க்குறாங்க கோமதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடி கோமதி போய் சொல்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு எப்படி பேசுனே தெரியல, சுருக்குன்னு பேசுதாம்மா, இதை நினச்சிக்கிடாதாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை ஒன்றும் நினைக்கல, நாங்கள் ஓடி வந்தவங்க தனத்தை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தோம்னா அப்படின்னு சொன்னால் எங்களுக்கும் எங்கள் வீட்டில் இருந்து எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க, அவங்க ஆசீர்வாதமும் கிடச்சிருக்கும், இந்த மாதிரி தங்கமயில் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நாங்கள் வந்து அசிங்கப்பட்டு நிற்க மாட்டோம்ல அத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவ்வளோலாம் ஒரு ஆளை நினைக்காத, அவளை பற்றி அவங்களுக்கு தெரியுமே, 1ன்னா 9பா, அந்த ஆடி சிறுவரிசை அவங்களா கொண்டு வரணும், நானாக ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்லியிருக்கேன், இப்போ பார்த்தா சீன் போட்டுட்ருக்கேன், என்ன நானும் பதில் பேசணும்னு தான் வந்துட்டேன், அது போக நான் எனக்காவது பேசணும், நீங்கள் அந்த 2 மருமகளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிங்க அப்படின்பா, அதனால தான் எதுவும் பேசலாமா, எதுவும் நினைக்காதங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நினைக்கலத அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வீட்டிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே பாண்டியன் எல்லாத்தையுமே சொல்லுறாங்க, நாளைக்கு மூத்த மருமகன் வீட்டிலேருந்து ஆடி பலகாரம் வருது, அதனால் பழனி நீனும் நம்ம ஆடி பலகாரத்தை எல்லாம் ரெடி பண்ணிடு, நாளைக்கு அவங்களும் கொண்டு வந்தோம்னு நம்மளும் முன்னாடி கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ சரவணனுக்கும் சொல்லிடுறாங்க, சரவணா நாளைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறாரு. பாண்டியன் எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு உனக்கு ஆடி சீர் கொண்டு வராங்க, அவன் பொண்டாட்டி சொன்னாலா சொல்லலையா அப்படிங்கிறாங்க. சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. சரி நாளைக்கு நீ போகக்கூடாது,
வீட்டில் தான் இருக்கணும், ஆடிஷன் கொண்டு வராங்கல்ல, அவனோட மாமனார் மாமியார் நீ வர வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை கதிரையும் வீரம் செந்தில் மட்டும் ஒரு மாதிரி இருக்காங்க. மாப்பிள்ளை நீங்களும் நாளைக்கு எங்கேயும் போகக்கூடாது, உங்களுக்கு ஆடிச்சிட்டு வருது நாளைக்கு அப்படிங்கிறாங்க. மாமா காமெடி பண்ணாத, அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. அப்பாட்ட வாங்கி கட்டாதா அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பா என்ன பார்த்தா கிடுக்குன்னு ஆடுவார்டா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவா உமரை பார்த்தா ஒன்றையா எப்பா அப்படின்ட்டு செந்தில் கூப்பிடுவாரு. டேய் சும்மாடா சும்மா தான்டா சொன்னேன், உங்கள் அப்பாட்ட மாட்டி விட்றாதடா, கடையில் அப்படி வசூல் பண்ணுவார்டா, அன்னைக்கு நான் புத்தி மிதி சொல்லுறதுக்கு என்னை இடையில பைக்கில் இறக்கி விட்டு போயிட்டார்டா, மோசமான மனுஷன்டா அப்படிங்கிறாரு. சரி மாமா விடு, நாளைக்கு அண்ணனுக்கு வந்து ஆடிஷன் வருது, ரைட்டு அதிரசம் முறுக்கு வந்து ஊர் பூரா டெலிவரி பண்ணிடுவோமா அப்படிங்கிறாங்க. பண்ணுவோண்டா நம்ம எல்லோரும் சேர்ந்து தான்டா டெலிவரி பண்ண முடியும், அந்தளவுக்கு வேலை மாமா பண்ணி வச்சுருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. அப்படியே மாமா சரி நாளைக்கு நீ என்ன தான் பண்ணு அசுத்தன்னு பார்ப்போம்மா அப்படிங்கிறாங்க. பார்ப்போண்டா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம், இன்றைக்கி பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அக்கா பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. அக்கா என்னக்கா நைட்டு பிரியாணி பண்ணியிருக்கேன் மச்சான்னு சொல்லலையா அப்படிங்கிறாங்க. இந்த பிரியாணி பண்ண சொல்லதே மச்சான் தான் அப்படிங்கிறாங்க. மச்சான் என்ன மச்சான் அசத்துகள் மேலே அசத்துக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. உடனே கதிர் சொல்கிறார் நம்ம வீட்டில் அதிசயமாக இருக்குது, பிரியாணிலாம் பண்ண வாய்ப்பு இல்லைண்ணே அப்படின்றாரு செந்தில்கிட்ட. எனக்கும் அப்படி தான்டா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. சரவணன் சொல்கிறாங்க எனக்கும் புரியலையே அப்படிங்கிறாங்க. என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க பாண்டியன். உடனே ஒன்றும்லப்பா அப்படிங்கிறாரு செந்தில். இல்லை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நம்ம வீட்டில் நைட்டு பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நாளைக்கு நம்ம சம்மந்தார் எல்லோரும் வராங்க, அப்போ நம்ம அசைவம் போட்டால் நல்லா இருக்காது, சைவ சாப்பாடு தான் நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு புதன்கிழமையாக இருந்தாலும் நம்ம அசைவ சாப்பாடு தான் போட போகிறோம், அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம நைட்டு எல்லோரும் அசைவம் சாப்பிட்டுக்குறோம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ண சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா சரிப்பா யார் அண்ணி வீட்டில் வராங்களோ அப்படின்னு கேட்குறாங்க செந்தில். ஆமாம் வராங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் மனசு ரொம்ப வாடுது. நம்மளும் இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் சீர்வரிசெல்லாம் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் முகமும் வாடுது. மீனாவை பார்க்குறாரு செந்தில், மீனாவும் கவுந்துக்கிறாங்க. கதிரை வந்து ராஜி பார்க்குறாங்க. நம்ம 2 பேருமே விருப்பம் இல்லாமல் தான் கட்டிக்கிட்டோம், ஆனால் உண்மையிலே நம்ம வீட்டு சம்மதப்படி கட்டியிருந்தோம்னா கண்டிப்பாக எனக்கும் வந்திருக்கும், தங்கமேலக்கா முன்னாடி நான் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு மனசுக்கு ஒரு மாதிரி ஆகுது. எல்லா பிள்ளையும் பார்த்துட்டு பாண்டியன் ஒரு மாதிரி ஆறாரு. கண்டிப்பாக நாளைக்கு உங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறாரு. பழனியை பார்க்குறாரு. பழனி கண்ணடிக்கிறாரு பாண்டியனை பார்த்து. நாளைக்கு சமாளிச்சிருவோம் மச்சான் அப்படின்ட்டு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எல்லோரும் இருந்துச்சு போகிறாங்க. உடனே மாமா என்னமாம்மா ரொம்ப குஷியாக இருக்குது என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா நாளைக்கு ஒரு வேலை இருக்குது, அது சொந்தமாக வாமப்பில் இருக்குண்டா எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன வேலை மாமா இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் நம்ம கடையில் டெலிவரி தான்டா அப்படிங்கிறாங்க. என்னமாம்மா டெலிவரி பண்ணதுக்கே நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணதியா அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்காரு. ஆமாடா மருமோனே நாளைக்கு நீங்கள் எல்லாருமே வேலைக்கு போகண்டாண்டா அப்படிங்கிறாங்க. மாமா வேலைக்கு போனால் ஒரு சாப்பாடு அப்படிங்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு வருமானம் வரப்போகுதுடா, வேலைக்கு போகண்டாண்டா அப்படிங்கிறாங்க. என்ன வருமானமாக வரப்போகுது அப்படிங்கிறாங்க. மாமன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும்டா அப்படிங்கிறாங்க. நீனே அப்பா தரது 500 வச்சு சங்கடப்பட்டு கிடக்கமாம்மா, ஏன் மாமா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. இல்லைடா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரவணன் கேட்குறாரு என்ன மாமா சொல்கிற அப்படிங்கிறாங்க. டேய் நாளைக்கு மாமனார் உனக்கு வருமானம் தர போகிறாரு, நான் ஏன் மருமக்கு பிள்ளைகளுக்கு இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் உனக்கு மருமம் இல்லையா மாமா அப்படிங்கிறாங்க. டேய் நீ அரேஞ்ச் மேரேஜ் முடித்த உனக்கு முறைப்படி அவங்க செய்வாங்க, ஏன் மருமக்கு மாதிரி நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ சொன்னதே ரொம்ப சந்தோஷமாமா அப்படிங்கிறாரு கதிர். செந்திலும் அப்படி தான் சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையில் காலையில் விடிஞ்சோன்னே எல்லாருமே வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போ கதிர்கிட்ட சொல்கிறாரு. டேய் மாமன் சொன்னதை நீ ஒரு பொறுத்தாவே எடுக்கல, நீ வேலை போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. மாமா காமெடி பண்ணிகிட்டு இருக்காத, காலேஜ் போகிறேன், காலேஜ் போய்ட்டு வந்த பிறகு தான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிறான். அப்படியா காலேஜ் போய்ட்டு எத்தனை மணிக்கு வருவேன் அப்படிங்கிறாங்க. அவன் 3 மணிக்கு வருவேன் அப்படிங்கிறான். 3 மணிக்கு மேலே வேலைக்கு போகாத அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போயிடுறாரு. சொன்ன செந்தில் கடைக்கு போகிறாரு. டேய் எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க. மாமா கடைக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் எங்கே போனாலும் எது போனாலும் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். சரி அப்படின்றாரு. அவரும் கடைக்கு போயிடுறாரு. இந்த சூழ்நிலை சரவணன் வேலைக்கு கிளம்புறாரு. உடனே கோமதி சொல்கிறாங்க நீ வேலைக்கு போகண்டான்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. அம்மா 3 மணிக்கு தான் அவங்க வருவான்னு சொல்கிறேன், நான் 3 மணிக்கு வந்துடுறேம்மா அப்படிங்கிறாங்க. அப்பாட்ட சொன்னால் அப்பா எதுவும் சொல்லுவார்டா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லிடுவோம்மா அப்படிங்கிறாங்க. சரிப்பா சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரவணன் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி செல்லுக்கு வந்து அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. பாக்கியம் இந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் 3 மணிக்கு சீர்வரிசை கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. உடனே கொண்டு வாங்க சம்மந்தி எல்லாருமே இருப்பாங்க அப்படிங்க. மாப்பிள்ளைங்க இருக்காங்களா, வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி இன்றைக்கும் வேலைக்கு தான் போகணுமா, எங்கள் மாப்பிள்ளை வீட்டில் இருக்க சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து மாப்பிள்ளையை பார்த்துட்டு வருவோம்ல அப்படிங்கிறாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன் 3 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிறாங்க. சரி நாங்களும் வர 3 மணி ஆயிரும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரவணன் ஃபோன் அடிக்காங்க. சரவணா 3 மணிக்கு வந்துரு, மாமனார் மாமியார் ஃபோன் அடிச்சாங்க
அப்படின்ட்டுருக்காங்க. உடனே வீட்டுக்கு வராரு பாண்டியன். என்ன சரவணன் எங்கே அப்படிங்கிறாங்க. சரவணன் வேலைக்கு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க? தலை ஆடிக்கு அவங்க வராங்க, அவங்க வரும்போது மருமகன்கிட்ட பேசணும் வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, செய்கிட்டு செய்யணும்னு நினைப்பாங்க. அப்போ மாப்பிள்ளை இங்கே இல்லைன்னு சொன்னால் நம்மக்கிட்ட வாங்கினா நம்மகிட்ட கொடுத்தா அது நல்லா இருக்குமா? அது நல்லாவும் இருக்காது. நம்ம எதையும் எதிர்பார்க்கல. ஆனால் அவங்க சந்தோஷத்துக்கு செய்தாங்கன்னா செஞ்சுட்டு போகிறாங்க, என்னவும் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் இப்படி பண்ணுற கோமதி அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் சரவணா எங்கே இருக்க அப்படிங்கிற, கடையில் இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. முதல்ல ஓனரை சொல்லிட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கிளம்பி வந்துடுறாரு. ஏன்டா வேலைக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா 3 மணி வரைக்கும் வந்துடலான்னு தான் போனேன் அப்படிங்கிறாங்க. சரி அவங்க 3 மணிக்கு வராங்க, நீனும் 3 மணிக்கு வருவியா? முன்னாடி தான் நல்லது, சரி வீட்டில் இரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரூமுக்கு போய்ட்டு பழனி கொண்டிருக்காங்க. பழனி கரெக்டாக 3 மணிக்கு நீனும் என்ட்ரி ஆயிடணும் அப்படிங்கிறாங்க. மச்சான் இன்றைக்கி கடையில் குமரேசன் சித்தப்பா விட்டுட்டு நான் 3 மணிக்கு என்ட்ரி ஆயிடுவேன், நீங்களும் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்றாங்க. இந்த சூழ்நிலையில் கரெக்டாக 3 மணி ஆகும்போது கதிர் வந்துடுறாரு. கதிர் வந்தோடனே, கதிர் நீ எங்கேயும் போண்டா வீட்டில் இரு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொன்னோடனே டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் பழனி 3 மணிக்கு வீட்டுக்கு வராரு. வந்தோடனே அரிசி முறுக்கு எங்கே அப்படிங்கிறாங்க. மச்சான் எல்லாத்தையும் கரெக்டாக இது ஃபோன் பண்ணோன்னு உள்ளே வந்துடும் மச்சான். ஆட்டோ தயார் நிலையில் இருக்குது, ஆட்டோவில் இருக்குது, ஆட்டோக்காரங்க இன்னொரு பையன் இருக்கான் கொண்டுருவாங்க உள்ள அப்படிங்கிறாங்க. அப்படியே சரி சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை தங்கமயில் அப்பாவும் அம்மா வந்துடுறாங்க. வந்த உடனே தங்கமயில் ரொம்ப சந்தோஷம். வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் எப்படி இருக்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அத்தை வாங்க அப்படிங்கிறாங்க. மாமா வாங்க அப்படிங்க, உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அப்பா பயங்கர சீன் போடுதாரு. நான் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போயிருந்தேன், ஆடி கொடுக்கணும்னு சொன்னால் உடனே ஃப்ளைட்டில் ஏறி உடனே ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எந்த நாட்டுக்கு போயிருந்தீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாண்டியன். நான் வேறு நாட்டுக்கு போகல, நான் இந்த மாதிரி பாம்பே போயிருந்தேன். பாம்பேயில் வியாபாரம் விஷயமா இருக்கும்போது டபார்னு ஆடி கொடுக்கணும் அப்படின்னா உடனே ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜ் சொல்கிறாங்க, சித்தப்பா உடனே ஃப்ளைட்டு கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் வந்து பிஸ்னஸ் மேனில் எப்போவுமே நான் டிக்கெட் நான் புக்கிங்லேயே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அப்படின்னாலும் உடனே டிக்கெட் கிடைக்காதா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் அட்வான்ஸாகவே டிக்கெட் போட்டே வச்சுருப்பேன் அப்படிங்கிறாங்க. போட்டே வச்சுருப்பீங்களா? அப்போ எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா போட்டு வச்சுருப்பேன், அப்படி போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் கேன்சல் பண்ணிடுவேன். அதில் கொஞ்சம் பணம் வீணாக போகும், போனால் போயிட்டு போய்ட்டு நம்ம ஆத்திரவசதி போகிறதுக்கு தானே நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்களான்னு கோமதி கேட்குறாங்க பாண்டியன்கிட்ட. நான் எங்கே போனேன் கோமதி, எனக்கு தெரிஞ்சது ஊர் தான், இந்த ஊரை தான் நான் எங்கே போயிருக்கேன், மெட்ராஸுக்கே நான் ஒரே வாட்டி தான் வாழ்க்கையில் போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சம்மந்தி நீங்கள் மெட்ராஸ் எதுவும் போனது இல்லையா? இன்னொரு முறை சொல்லுங்கள், நம்ம ஃப்ளைட்டில் போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் எப்பா சும்மா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காமிக்காங்க. கோமதி கடுப்பாக வராங்க. இவங்க ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் திருதுன்னு முடிக்காங்க. நம்ம வீட்டுக்கார் வந்து என்னத்தையாவது உழம்பி காட்டி கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி சம்மந்தி இருக்கட்டும், நாங்கள் மாப்பிள்ளைக்கு செய்யட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, நல்ல நேரம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நேரத்தை அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி இன்னொரு 1/2 நல்ல நேரம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தங்கமயில் எல்லாரும் காஃபி கொடுமா அப்படிங்கிறாங்க. காஃபியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. தங்கமயில் நாங்கள் வந்தாலும் நீ தான் காஃபி எல்லாம் போடுவியா, அந்த மீனாவும் ராஜி ஒன்றும் செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, அது போக காலேஜ் போகிறாங்களா, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, இந்த வீட்டில் தங்கமயில் தான் தங்கமான மருமகளாக இருக்கா, எல்லா வேலையும் அவன் இழுத்து போட்டு செய்தா, இப்படிப்பட்ட மருமகம் வந்து எத்தனை மாமனார் மாமியார் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. பாண்டியன் சிரிக்கிறாங்க. இங்கே கோமதி கடுப்பாகுது. உன் மொவ வந்ததுலேருந்து இந்த வீட்டில் வந்து ஒரே ரணகலம். என் வீட்டுக்கார்ட்ட இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி ஒருத்தராக சண்டையில் சுட்டு கிடக்கா. அதுபோக என் புருஷன் வந்து என் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருந்தாரு. என்னையே வந்து நான் அவ்வளவும் வைக்கணும்னு சொல்லி என்கிட்ட அவ்வளோ வசவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் மொவ தானே, நீ அப்படி வளர்த்து வச்சுருக்க, பிறகு என்ன பேச மாட்டே நீ தானே எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. என்ன சம்மந்தி ஒரு மாதிரி பார்க்கிங்க அப்படிங்க. ஒன்றுமில்ல சம்மந்தி ஒன்றுமில்ல, பிள்ளை சூப்பராக வளர்த்துருக்கீங்க, அதை நினச்சி தான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க கோமதி. இதை பார்த்த ராஜுக்கு மீனாவுக்கு சிரிப்பு வந்தது. அத்தை வஞ்ச புகழ்ச்சி அணியில் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இந்த சூழ்நிலை எப்படியாவது ராஜியும் மீனாவையும் மட்டம் தட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்களுக்கு சீர்வரிசை எதுவும் வர வாய்ப்பு இல்லைண்ணே, ஆடி சீர்வரிசை இது இல்லாமல் அந்த பிள்ளைக்கு சங்கடம் தான் படுது. தங்கமேல் மாதிரி அந்த பிள்ளையும் வந்து விருப்பப்பட்டு கல்யாணம் முடிக்காமல் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஆடி சீர்வரிசைலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு ஆடி சீர்வரிசை யார் கொடுக்க போகிறா? ஐயோ பாவம், பார்க்க முகம் ஆடி இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கள் முகம்லாம் வாடலை, ஆடி சீர்வரிசை தராட்டேன், நாங்கள் சந்தோஷமாக தானே இருக்கோம். பெற்ற தாப்பந்தாய் மாதிரி எங்கள் மாமனார் மாமியார் இருக்காங்க, எங்கள் புருஷன்மார் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க, எங்களுக்கு என்ன கஷ்டம்? அதுபோக நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன். நம்ம தங்கச்சி வந்து ராஜி வந்து படிக்கிறா, அவன் புருஷன் படிச்சுக்கிட்டு வேலையும் பார்க்குறாரு. எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, சாப்பாட்டுக்கோ
உங்களுள்ள சந்தோஷத்துக்கோ எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. நீ வெளியே வேணால் சொல்லாமல் இருக்கலாம் மீனா, கண்டிப்பாக மனசு கஷ்டம் தான் படுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அதை விடுமா, ராஜி மீனாவும் என்ன மாதிரி கல்யாணம் முடிச்சவங்களா, அவங்க வந்து ஓடி வந்தவங்க தானே, ஓடி வந்தவங்களுக்கு யார் வந்து எது செய்வா, அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இது இருக்கும்ல, மான ரோசம் சூடெல்லாம் இருக்கும்ல, அவங்க எப்படி கொண்டு வருவாங்க, இது விடுமா அப்படிங்கிறாங்க. இங்கே சரியான கடுப்பாகுது 2 பேத்துக்கும், மீனாவுக்கும் ராஜிக்கும் பயங்கர கடுப்பாகுது. இந்த சூழ்நிலையில் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே மீனோட அம்மா வந்துடுறாங்க. நான் வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. பாண்டியன் எழுந்திக்கிறாங்க. வாங்கம்மா உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஆடி சீர் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா அப்படி அழுதுடுறாங்க. அம்மா வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லடி, ஊரில் எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைக்கு ஆடி கொடுக்குறாங்க, சீர்வரிசை கொடுக்குறாங்க, நானும் கொடுக்கணும்னு தோணுச்சே தான் வந்தேன்டி, அப்பாவுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா வந்து வெளில நிற்கிறாரு அப்படிங்கிறாங்க. வெளில நிற்கிறாங்களான்னு ஓடி போகிறாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஒன்று மன்னிக்க தயாராக இல்லை, ஆனாலும் என் பிள்ளைக்கு வந்து ஆடி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்து நானே முன்னாடி கொண்டோம் அப்படிங்கிறாங்க. என்னை ஆசீர்வதிக்காட்டிலும் பரவாயில்லப்பா, காலில் விழுந்துக்கிறாப்பான்னு சொல்லிட்டு காலை தொட்டு கும்பிட்றாங்க. நேரம் நகண்டு போகிறாரு அவங்க அப்பா. இந்த சூழ்நிலையில் வந்து உள்ளே வந்துடுறாங்க. அம்மா ரொம்ப நன்றிம்மா, அப்பாவும் இன்னும் வந்து ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. சம்மந்தி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி எழுதிக்கிறாங்க. இல்லைங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, என் வீட்டுக்காரர் இன்னும் கோவமாக தான் இருக்கார், உங்கள்கிட்ட எதுவும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி உட்கார்றாரு. மாப்பிள்ளைக்கு நாங்கள் வந்து செய்கிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செந்திலுக்கு வாப்பா அப்படிங்கிறாங்க. கோமதி வந்த உடனே மோதிரத்தை போடுதாங்க. என் பொண்ணை வச்சு நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் என்ன எங்கிட்ட கேட்டு கட்டிருக்கலான்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறார், நாங்கள் தான் வந்து பொண்ணு கேட்டவங்க, நீங்கள் தானே தரல அப்படிங்கிறாங்க. நீங்கள் கேட்ட விதம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க, அதான் தரல அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, உங்கள் வீட்டுக்காரங்க வந்து பணத்தை பார்த்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க ஒரு மாதிரி ஆகிறாங்க. உடனே கதிர் வாயை வச்சு சும்மாரு அப்படிங்கிறாரு பாண்டியன். உடனே அமைதியாக இருக்கார். இந்த சூழ்நிலை இல்லை மாப்பிள்ளை, நீங்கள் தான் எங்கள் மாப்பிள்ளையை வரணும்னு எழுதியிருக்காரு, யாரும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இதில் அதிரசம் முறுக்கெல்லாம் இருக்குது, ஊருக்கெல்லாம் கொடுங்க, மீனா நீனும் சாப்பிடு, ராஜீவ் உனக்கு சேர்த்தா கொண்டு வந்திருக்குமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் கிளம்பி போகிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க பாக்கிக்கிட்ட, நீங்கள் என்னம்மா சொன்னீங்க, மீனாவுக்கு வந்து செய்கிட்டு செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து செஞ்சுட்டு போகிறாங்க பாருங்கள், இவ்வளோ அதிரசம் இவ்வளோ முறுக்கு பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள், மாப்பிள்ளைக்கும் ஒரு பொண்ணும் மோதிரம் போட்டு போகிறாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆகா, அறுவக்கூடால வாயை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மயில் நினைக்காங்க, நம்ம என்னெல்லாமா பேசணும், மீனா அம்மா செய்ய தயாராக தான் இருக்காங்க, நம்ம அம்மா வந்து கவரிங் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க அம்மா உண்மையிலே தங்கம் ஒரு ஃபோனில் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நம்ம மீனாவை அசிங்கப்பட்டு தான் விடக்கூடாது, படுத்திட வேண்டி தான், எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் போகட்டும், மாமாவும் போகட்டும், அப்புறம் பண்ணி விட்டுரும் வசமாக அப்படின்னு நினைக்காங்க மனசுக்குள்ளே. இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையில் கண்ணடிக்கிறாரு பழனியை பார்த்து. பழனி ஒரு ஃபோன் அடிக்கிறார் நைஸாக. டிரைவரு அதிரசம் முறுக்கு எல்லாம் கொண்டு இறக்குறாங்க. இது யாருங்க அதிரசம் முறுக்கு கொண்டு இறக்குறா அப்படிங்கிறாங்க. ஏக்கா நான் தான் அப்படிங்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏக்கா அங்கே பாரு, ராஜி எனக்கு மகா, அதுபோக மீனாவும் என் மகா தான், 2 பேருக்கும் நான் வந்து என்ன செய்ய போகிறேன், அதிரசம் முறுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க்கா. ஏற்கனவே தங்கமயில் வீட்டில் வராங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் கொண்டு வந்தேன். ஆனால் மீனா வீட்டில் கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் அதிரசம் முறுக்கும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது மீனா உனக்கு, இது இந்த ராஜி இது உனக்கு அப்படிங்கிற. தேங்க்ஸ் சித்தப்பா அப்படிங்கிறாங்க. என்ன ராஜி அழுதாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண சித்தப்பா அப்படிங்கிறாங்க. ஏய் உன் சித்தப்பா உன் கூடயே இருக்கேன், உனக்கு யார் இல்லைன்னு யார் சொல்லுவா, நான் தானே உன் சித்தப்பேன், அது உங்கள் அப்பா கூட பிறந்தவன், அடுத்தவன் கிடையாது சரியா. அது போக மீனாவும் என் பிள்ளை தான், ஏன்னா 2 பிள்ளைக்கு நான் அதிரசம் முறுக்கு கொண்டு வந்திருக்கணும்னா 2 பேருமே கட்டி பிடிச்சி பண்ணி அழுகிறாங்க. ஏய் இன்னும் இருக்குமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளையமா இருக்கலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. என்னமாம்மா அப்படிங்கிறாங்க. செந்திலுக்கு இன்னொரு வரல ஒரு வாரம் போடுறாரு ஒரு ஃபோனில். கதிருங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் போடுறாங்க. மாமா உண்மையிலேயே தங்கம் தானே அப்படிங்கிறாங்க. கதிர் சிரிக்கிறாரு. மாமா என்னமாம்மா இதுக்கு என்ன செஞ்ச நீ அப்படிங்கிறாங்க. ஃபுல்றா போடுறா அப்படிங்கிறாங்க. மாமானா தாய் மாமனா சும்மா லேசாடா, உங்களுக்கு ஆளுக்கு ஒரு பொண்ணுனாக்கடா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே தங்கமயில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அட்டைக்காய்ச்சி பிடிச்சி போடுது. என்னடா இவன் தாய்மாமன் சும்மா கிடந்து இந்த கடையில் எடுபடி வேலை பார்த்த மாதிரி பார்த்துட்டு தான், இவன் என்ன ஆளுக்கு ஒரு பொண்ணு நகை போட்டு தான், அது போக அதிரசம் முறுக்கெலாம் வாங்கி கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாங்க. உடனே உங்கள்கிட்ட ஏது பழனி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிங் கேட்குறாங்க. இது நான் சேர்த்து வச்சு பணம் அப்படிங்கிறாங்க. உடனே உங்களுக்கு எப்படி பணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிங் கேட்குறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, சித்தப்பா உங்கள்கிட்ட எப்படி பணம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி கிராஸ் பண்ணுறாங்க. என் தம்பிக்கு பணம் எப்படி இருந்துச்சு அது கொஞ்சம் நீங்கள் கேட்க வேண்டாம், என் தம்பி தினம் உழைக்கிறான், அது போக அவன் உழைச்ச பணத்தை சிக்கனமாக சேர்த்து வைக்கக்கூடியவன், அவன் வந்து தான் மருமகமாக இருக்குது எதையாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுத்தான். கல்யாணத்துக்கும் அவன் சும்மா விடலை, எல்லாத்துக்கும் செய்ய தான் செஞ்சான். தங்கமயில் உனக்கும் ஒரு சின்ன மோதிரம் போட தான் செஞ்சான், சரவணனுக்கும் போட தான் செஞ்சான், அதே மாதிரி எல்லோரும் செய்ய தான் செய்கிறான் அவன் அப்படின்ட்டு இருக்காங்க. பாண்டியன் சிரிக்கிறாரு.
உடனே இதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு சரி வராது, கிளம்பிடுவோம் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டு வரோம் சம்மந்தி அப்படின்னு சொல்லி வணக்கத்தை போட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு சரியான காண்டாவது. உடனே சரவணன்ட்ட கேட்குறாங்க, ஏங்க உங்கள் மாமா வந்து 2 மோதிரம் போட்டாங்க, ஏன் உங்களுக்கு போடலை அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் மோதிரம் போட வரேன்னு சொன்னாங்களா, அதனால தான் அவங்க 2 பேரும் ரெடி பண்ணியிருப்பாங்க பாரு போல் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து மீனாவோட அம்மா வந்து மோதிரம் போட்டாங்களா, செந்தில் தம்பிக்கு 2 மோதிரம் ஆயிடுச்சுல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க அத்தை போட்டாங்க, அதனால் 2 மோதிரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு போடலை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நான் கேட்க முடியுமா மயில், அவர் போட்டால் ஏற்றுக்க வேண்டியதான், போடலைனாலும் விட்டுற வேண்டியதான். அதுபோக அவர் செஞ்சது மிகப்பெரிய விஷயம், அதெல்லாம் எப்படி நடைமுறை சாத்தியமா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மயிலுக்கு கடுப்பில் ரூம் போட்டு வெளியே வந்துடுறாங்க. இங்கே ராஜிக்கும் மீனாவுக்கும் பயங்கர சந்தோஷம். ராஜி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மீனா ஏன்க்கா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து எனக்கு ஆடி சீர்வரிசை கொண்டு வந்தாங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோக என் வீட்டுக்காருக்கு எங்கள் அம்மாவே மோதிரம் போட்டு விட்டாங்க பாரு, அது செம அருமை. அதை விட இன்னொன்று பாரு, நம்ம சித்தப்பா பழனி சித்தப்பா நம்ம வீட்டுக்காரர் 2 பேருக்கும் மோதிரத்தை போட்டுவிட்டு நம்மளுக்கு அதிரசம் முறுக்க கொண்டு வந்துட்டு ரொம்ப இதாக பண்ணிட்டார்ல அப்படிங்கிறாங்க. உண்மையில தான். உடனே 2 பேருமே பழனி சித்தப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதங்கிறாங்க. சித்தப்பா நான் உங்கள் காலில் விழுந்து ஒரு நாள் ஆசீர்வாதம் இல்லை, எங்களை ஆசீர்வதிங்க சித்தப்பா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஜோடியாக விழுந்து என் காலில் ஆசீர்வாதம் ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில்லாம் வரமாம்மா அப்படிங்கிறாங்க. கதிர் வந்துடுறாரு. மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. மாமா இந்த மோதிரத்துக்கு மாமா என்னம்மா செஞ்ச கடன் வாங்கினேன் அப்படின்னு கதிர் கேட்குறா. மாப்பிள்ள கடன்லாம் வாங்கலாம் மாப்பிள்ள, உங்கள் அப்பாட்ட இவ்வளோ காலம் வேலை பார்த்துருக்கணும் மாப்பிள்ள, 500 ஒரு கடையில் ஒருத்தன் வேலை பார்ப்பான், அதை கணக்கு பண்ணி ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்லிட்டாரு, அப்பா 100 காசு தந்தாலே கணக்கு பண்ணி தான் தருவார், உங்களுக்கு எப்படி மாமா இவ்வளோ பணம் தந்திருப்பார் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள இனி சாதாரண ஆள் நினச்சியா, எங்கள் இன்னி பார்த்தோன்னா உங்கள் அப்பா கிடுகிடுன்னு ஆடுவார்டா அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி தான் ஒரு வாட்டி மாட்டிங்க, டே அவர் சொல்லிடாத, அவர் தானே தந்தார் ஒரு கதைக்கு அப்படின்னாங்க. ஒரு கதைக்கு தந்தார், அப்போ இதில் நீங்கள் மோதிரம் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு சம்பளம் தரணும்னு ஒரு கதை உனக்கு கல்யாணத்துக்கு ஆகலான்னு சொன்னார், அதுக்கு பதிலாக ஒரு பணம் தந்தார், அதில் எனக்கு கல்யாணம் என்றைக்கு நடக்க போகுது, அது போய் என் பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் மோதிரத்தை போட்டுவிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் அழுதுறாரு, செந்தில் அழுதுறேன், நான் உங்களுக்கு பிள்ளையாமாம்மா அப்படிங்கிறாங்க. டே நீங்கள் 2 பேரும் எனக்கு பிள்ளைகள் மாதிரி தானடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்காரு. அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. இவங்க சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் காலில் வந்து அவங்க சோபாவில் உட்காந்துருக்காங்க. பழனியும் வெளில கிளம்பி போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் என்ன ராஜி மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், என்னமோ சொன்னீங்க எங்களுக்கெல்லாம் வந்து ஓடி வந்தால் வந்து சிறுவர்ஸ்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கொண்டு வரலையா அப்படிங்கிறாங்க. என்ன ராஜியோட அப்பாவும் அம்மா கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயில். ஏன் அவங்க சித்தப்பா தானே, அப்பா கூட தம்பி தானே, அவர் கொடுத்து பார்க்கலையா நீங்கள், உங்களோட என் வீட்டுக்காருக்கு 2 மோதிரம் கிடைக்க தான் செஞ்சிருக்கு, கதிருக்கும் ஒரு பொண்ணு மோதிரம் கிடைக்க தான் செஞ்சிருக்கு, உங்கள் வீட்டுக்காருக்கு அரை பொண்ணு மோதிரம் தான் உங்கள் வீட்டில் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் வந்து வெக்கமான ஒன்றுமே இல்லை, பிள்ளை வந்து தன்னை மதிக்காமல் ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டான், அவன் வீட்டுக்கு வந்து நம்ம செய்கட்டு செய்தமன்னு கொஞ்சம் கூட அவங்களுக்கு கூச்சநாச்சம் இல்லை அப்படிங்கிறாங்க. மயில் மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. என்னடி உனக்கு மரியாதை, உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அக்கா அக்கான்னு பார்த்துட்ருக்கேன், என்னடி ஓவராக பேசிகிட்ருக்கேன், நீ யார் என்ன வரும் எல்லாமே எனக்கு தெரியும், ஓவராக பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இப்படி சுற்றினா வச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லி மீனாவை பேசுகிறாங்க, மீனா குடும்பத்தை பேசுகிறாங்க. மீனாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. என்னடி நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஒரு விடுதாங்க. அக்கா விடுங்கக்கா விடுங்கக்கா அப்படிங்கிறாங்க. ராஜி நீனும் 2 விடு அப்படிங்கிறாங்க. அக்கா எனக்கு கோவமாக தான் இருக்குது, என்ன அக்காவாக போயிட்டாங்க, நீங்கள் விட்டதே போதுங்கா, இன்னும் நம்ம பக்கத்துலேயே வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே அலறி துடித்த தங்கமயில் ஓடி ரூம் பார்த்து போயிடுறாங்க. ஏங்க என்ன மீனா வந்து கை நீட்டாங்க, வந்து கேளுங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்யாமல் எப்படியே கை நீட்டுவா, உள்ளது சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் போய் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா அப்படி நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. மீனா என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி கேட்டிங்கன்னா அவள் எப்படி சொல்லுவா அப்படிங்கிறாங்க. மாமா எங்கள் வீட்டு ரொம்ப தரக்குறவா எங்கள் அம்மாவை பேசுனாங்க, எங்கள் அம்மாவுக்குலாம் மானம் கிடையாதா, அது கிடையாதா இது கிடையாதா, நீ ஓடி போனவ தானே, உனக்கு வந்து சீர்வரிசம் கொண்டு வராங்க, கூச்சநாச்சம் அவங்களுக்கு கிடையாதா, கூச்சநாச்சம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டை தேடி வந்து உனக்கு சீர்வரிசை செய்வாங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மயில்கிட்ட போகிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, எப்படி நீ கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை கேட்குறதுல என்னங்க தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை 2 கொடுக்காங்க. கொடுத்துட்டு மோதிரமும் சீர்வரிசையும் இப்படி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வீட்டு விட்டு வெளில போயிடுறாங்க. வீட்டுக்கு ரணகலமாக இருக்குது. அப்போ கோமதி கோயிலுக்கு போய்ட்டு வராங்க. என்னடி வீட்டில் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. உடனே மயில் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ண எனக்கே வந்து இவ்வளோ ஆட்டம் நான் போடலை, அவங்க ரொம்ப ஓவராக ஆட்டம் போடுறாங்க, அதான் கேட்டேன், இது என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு மயில், நீ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க. அத்தா அப்போ என்னால் தான் அந்த பிரச்சனை வருதா அப்படிங்கிறாங்க.
உண்மையிலே உன்னால தான் வருது அப்படிங்கிறாங்க. அத்தை இப்போ கூட சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், நீங்கள் அவங்க 2 பேருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு பண்ணவே மாட்டேங்கிங்க. நான் தான் மூத்த மருமக, நாளைக்கு வந்து கடைசி காலத்தில் நான் தான் கஞ்சி தரணும், அதனால் வந்து என்னை அனுசரித்து போங்க அத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா யாரும் கஞ்சி தர வேண்டாம், என் புருஷன் உழைச்சி சொத்து சேர்த்து வச்சுருக்காரு, என்ன என் அக்கௌண்ட்லேயும் பணம் போட்டு வச்சுருக்காரு, முடிஞ்சால் அக்கௌண்ட்டில் எடுத்து சாப்பிடுவோம், என்ன இல்லையா இருக்க சொத்தை விற்று சாப்பிடுவோம், எந்த பிள்ளைக்கிட்டையுமே நிற்க மாட்டோமா, அது போக குறிப்பாக நீ உங்ககிட்ட வந்து நீ சொல்லிட்டு பற்றியாம்மா உங்ககிட்ட ஒரு ரூபாய் கஞ்சிக்கு வர மாட்டோமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனா சொல்கிறாங்க, ஒழுங்காக கேட்டுக்காங்க தங்கமேலு, என்ன இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், என்ன யாரோட அப்பா அம்மாவையோ குறைச்சி பேச யாருக்கு உரிமை இல்லை, அது குறிப்பாக எங்கள் அம்மாவை நீங்கள் பேசுகிறத நான் மன்னிக்கவே மாட்டேன், என்னைக்காவது மீனான்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வலது கண்ணை இடது கண்ணமாக திரும்பிடும், பார்த்துக்கோங்க, நினைவில் வச்சுக்கோங்க. இந்த மீனா வந்து யாருக்குமே மரியாதை கொடுப்பேன், யார்ட்டையும் இந்த வம்பு தும்புக்கு போக மாட்டேன், ஆனால் அந்த மீனாக்கிட்ட வந்து ஏட்டி கூட்டி யாரும் பண்ணால் அவங்கள சும்மா விட்டு வச்சும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமேல் ரொம்பவே ஆடி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி வந்து விடுமா அவள் குணமே இப்படித்தான் இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைத்த ரொம்ப கடுப்பாக இருக்குது, என்னை பற்றி பேசுவாங்க, ராஜி பற்றி பேசுவாங்க, நாங்கள் அப்படி சிரிச்சுட்டு கடந்து போவோம், ராஜி விஷயத்தில் ரொம்ப தலையிட்டாங்க, ஏக்கா பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலேருந்து அவ்வளோதான்ட்டு வந்தோம், இவ்வளோதான். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்க பேசும்போது தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, நான் பண்ண தப்பு தான், ஆனால் அவங்க பேசுனது ரொம்ப தவிர்த்த அப்படிங்கிறாங்க. இதை யாருமா ஏற்றுக்கிடுவா, யாராக இருந்தாலும் சரி தான், நீ என்ன அவ்வளோ ஒரு பூசை கொடுத்துருக்க, நான் என்ன வசமாக கொடுத்துருப்பேன், கூட 2 கொடுத்தானே அப்படிங்கிறாங்க. அத்தை கொடுக்கட்டுமா இப்போ அப்படிங்கிறாங்க. நான் சும்மா தாண்டி சொன்னேன், இனிமேல் ஏதாவது வாய்ப்பு வரும், எப்படியும் அவன் ஓட்ட வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான், அப்போ ஒரு கொடுப்பு கொடு, அப்பவும் கூட நான் வந்து ஏன் மீனா இப்படி பண்ணேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவேன், மற்றபடி ஒன்றும் சொல்ல மாட்டேனே அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. இல்லை எந்த தாய் தாப்பனையும் அப்படி பேசக்கூடாதுல்ல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அப்படி ஒன்றும் பேசுகிறீவா, அடுத்தவங்க தாய் தாப்பனுக்கு மரியாதை கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் தாத்தா ரொம்ப கடுப்பாயிருச்சு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க மீனா. ராஜி சொல்கிறாங்க, அத்தை எங்கள் அம்மாவும் அப்பாவும் பேச மாட்டாங்கன்னு தெரியும், அது தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப குத்தி காமிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. விடு அவள் குணம் இப்படி தான் இருக்குது, இப்போ வந்து உங்கள் மாமாட்ட அவள் என்ன சொல்லுவாளோ அப்படிங்கிறது தான் பெரிய இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ இது வேறு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரூமில் போய் அடைச்சிக்கிறாங்க. இல்லாட்டி நீங்கள் ரூமில் போய் அடைச்சிப்பீங்க, நான் எங்கடி போகிறது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அதே சூழ்நிலையில் பாண்டியன் கடைக்கு போய்ட்டு வராரு. வந்த உடனே தங்கமேலு மாமா அப்படிங்கிறாங்க, எது வேணுமா அப்படிங்கிறாங்க, ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. என்ன வந்து மீனா வந்து கை நீட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றுமே செய்யலை மாமா, திடீர்னு கை நீட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க. குமதி அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. என்னதுங்க அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி வராங்க. உடனே இந்த வீட்டில் என்ன தான் நடக்குது, இந்த மீனா பிள்ளை கை நீட்டு வச்சுன்னு சொல்லிட்டு மயில் பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்க இந்த பிள்ளை வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றுமே செய்யலை அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே மயில் போய் சொல்லாத, அவங்க அம்மாவையும் அப்பாவையும் குறைச்சி பேசுனேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மயில் அவங்க அப்பா அம்மாவையும் குறைச்சி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நான் குறைச்சி ஒன்றும் பேசலை, லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்குலாம் கொண்டு வராங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன்னு சொல்கிறாங்க, மயிலுங்க பாருமா அதை சொல்கிறது தப்பு, நீ ஆங்கில நீ சொல்கிற அவங்க ஆங்கில பார்க்க ரொம்ப தப்பாக இருக்கும், அதனால் அப்படி சொல்லிடாத, அப்படி நல்லது இல்லை, நல்லா தான் பிள்ளை கோவப்பட்டிருக்கு, அந்த பிள்ளை ஒரு நாள் இப்படி பண்ணாது, பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் நீ சொன்னது வந்து அந்த பிள்ளை மனசை காயப்படுத்தியிருக்கும், இன்னும் அதெல்லாம் சொல்லாதம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் அவங்களும் ஒன்றும் செய்யலை, நீங்களும் ஒன்றும் செய்யலை, நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்க ரொம்ப போட்டிக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்களாங்க இந்த பிள்ளை புரிஞ்சுக்கிட மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஆமா கோமதி, நீனும் வந்து எல்லார்ட்டையும் ஒன் போல பாரு, நீ அவங்க 2 பேர்ட்டையும் மீனாட்டையும் ராஜிட்டு நல்லா பேசுகிறேன், இந்த பிள்ளைகிட்ட ஒழுங்காக பேச மாட்டேன்னு நினைக்கிறேன், அதான் அந்த பிள்ளை ஒதுங்கி இருக்கிறதுனால அது என்னமோ நினைக்கி அப்படிங்கிறாங்க. ஒதுங்கி இருக்கிறதுனா நினைக்கல, வேலையே இல்லாமல் சும்மா இருக்கால சமைச்சிட்டு, அதனால் கண்ட கதையெல்லாம் வந்து உள்ளெழுது போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கா சண்டை விட்டு கிடக்கா. அது போக வந்து ராஜியும் மீனாவையும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது, அவன் மட்டும் தான் அந்த வீட்டில் தலைமை வருமானம் இருக்குன்னு நினைக்க, அது எப்படிங்க நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பாண்டியனுக்கு யோசனை வருது, இந்த பிள்ளைக்கு வேலை இல்லாதனால தான் இப்படி இருக்குது, கண்டிப்பாக இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் ஒரு வேலையை தேடி கொண்டு கொடுத்தோன்னா பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, கோமதி இந்த பிள்ளைக்கு பேசாமல் ஒரு வேலையை ரெடி பண்ணி கொடுத்துட்டானே அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தாங்க நினைக்கிறேன், இவ்வளோ படிச்சிருந்து ஏன் இந்த பிள்ளை வீட்டில் இருக்கணும், என்ன ஏதாவது வேலையை ரெடி பண்ணி கொடுப்போம், அது பாட்டில் போயிட்டுருக்கட்டும், மீனா ஒரு டிகிரி படிச்சிருக்கான், அவளே கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டா, இவ்வளோ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான்னா நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கோமதி நானும் அதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்க ஆஃபீஸில் ஏதாவது வேக்கண்ட் இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காக ஃபோன் அடிக்கிறாங்க. 2 பேர் ஃபோன் அடிக்கல, ஒரு ஆள் எடுத்துடுறாரு. சொல்லுங்கள் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி உங்கள் ஆஃபீஸில் எதுவும் வேக்கண்ட் இருக்கா அப்படிங்கிறாங்க. வேக்கண்ட் இருக்குது மக்கா அப்படிங்கிறாங்க. சரி ஒரு வேக்கண்ட் தான் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வேக்கண்ட் தான் இருக்கே அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படிங்கிறாங்க. டிகிரி முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா கோமதி, கம்ப்யூட்டர் நாலேஜ்னா அது கம்ப்யூட்டர் தான் பயன்படுத்திடும் அந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு கம்ப்யூட்டரை பயன்படுத்தி அழகாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. பண்ணிடுவா, வேலை எங்கே அப்படிங்கிறாங்க. அது பத்திர ஆஃபீஸுக்குள்ளே இருந்துட வேண்டியதான்,
இப்போதைக்கு கிளார்க் மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன் வந்துடும், பெர்மனெண்ட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படியா பெர்மனெண்ட் ஆயிருமா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் சொன்னால் பெர்மனெண்ட் பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சர்டிஃபிகேட்டோட கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன், என்னைக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு நாளை கழிச்சு ஃபோன் அடிங்க, நான் என்னைக்கு வரேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே மயிலை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. அம்மா மயிலு அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. மாமானே கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா இது வேணுமாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், உனக்கு ஒரு விவகாரம் செய்யணும்னு சொல்லி தாம்மா ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அது சரியாயிருச்சு அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வேலை செய்ய பிடிக்குமா அப்படிங்கிறாங்க. அம்மா நான் காலையில் எழுந்திரிச்சிலேருந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுவேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா சூப்பர், சரியா, நீ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சார்ட்டு சொல்லியிருக்கேன், அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கிளார்க் வேலையா, என்ன அப்படியே பெர்மனெண்ட் ஆயிருமா, என்ன டிகிரி படித்த பொண்ணு வேணும்னு சொன்னாங்க. என் பொண்ணு என் மருமகன் வந்துட்டு 2 டிகிரி முடிச்சிருக்கான், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கா அப்படின்னு. அப்போ தான் அந்த பிள்ளை சூப்பராக இது பண்ணுமே அப்படின்னு சொல்லியாச்சு. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. கம்ப்யூட்டரா அப்படிங்கிறாங்க. அந்த தங்கமேலுக்கு கம்ப்யூட்டர் பற்றி ஒன்றுமே தெரியல. அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு என்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, அன்றைக்கி ஒன்று கூப்பிட்டு போகிறோம்மா சர்டிஃபிகேட்டோட, உன் புருஷன் நாங்கள் 3 பேரும் போவோம், போய் ஒன்று சேர்த்துக்கிட்டு வரோம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமேலுக்கு ஒன்றும் ஓடலை, நேராக போய் கதை உடச்சிக்கிறாங்க. கதை உடச்சிட்டு நினைக்கிறாங்க, நம்ம ஒன்றுமே படிக்கலை, 11 ஃபெயிலு, இந்த சூழ்நிலையில் 12ன்னு சொல்லி கதையை ஓட்டிகிட்டு இருக்கோம். இவர் வேறு வந்து எம்ஏ லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்து விடுதாங்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாங்க. இப்போ தான் சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா இப்போ அதுக்கு மேலே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரவணன் ஃபோன் அடிக்காங்க. எனக்கு வேலைக்கு போகவே விருப்பம் இல்லை, உங்கள் வீட்டில் ஏன் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்லையா, எங்கள் வீட்டில் அப்படி சொல்ல மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை கவர்மெண்ட்டில் ஒரு வேலையா, அதுக்கு நீ போக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நல்லதாக போச்சு, போய்ட்டு வா, 2 பேரும் வேலை பார்த்தா நல்லது தானே. இப்போ செந்தில் கடையில் இருக்கான், அவன் வீட்டுக்காரி வேலை பார்க்கா, அடுத்தாப்புல நீ வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா கதிரும் அவன் பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பிட்டான்னா எல்லாருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும்ல வருங்காலங்களில் அப்படிங்கிறாங்க. அது புரியுது, அது போக இந்த வீட்டில் எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா வீட்டை யாருங்க பாப்பா அப்படிங்கிறாங்க. வீட்டை யாரும் பார்த்துட்டு போகிறாங்க, வச்சுட்டு போகிறாங்க, அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுதாங்க பிரச்சனை, நான் வந்துட்டு வேலைக்கு போக விரும்பலை, வைக்கல, ஆணையாக்கும் பூனையாக்கும், அவங்ககிட்ட யாருன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. மயிலை நீ இப்படியே சொல்லிகிட்டு இருக்காத, வீட்டில் வந்து ஒவ்வொரு சண்டையாக வருது அப்படின்னு சொன்னால் நீ வந்து சும்மா இருக்க போய் தான் ஏதாவது கட்டிகிட்ருக்க. நீ வேலைக்கு போய்ட்டு வந்தோன்னே ஏன் அந்த மீனா பிள்ளை மாதிரி வரும்போதே அசதியாக வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், ஒரு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறாங்க. மீனா வந்து வேலைக்கு போய்ட்டு வந்ததுனால தூங்கியாச்சு தான், வீட்டில் உள்ள சண்டையை பூரா இழுத்து அவதானே விடுதா அப்படிங்கிறாங்க. மயில் அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன், நீ ஒரு வேலைக்கு போனோன்னா உனக்கும் தெம்பாக இருக்கும், எனக்கும் தெம்பாக இருக்கும், அது போக வேறு எந்த பிரச்சனையும் வராது மயில் அப்படி அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லைங்க நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படி அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அதுவாக விருப்பம், நான் வந்து பேசிக்கிட்டோம் போன வை அப்படிங்கிறாரு சரவணன் என் தங்கமேல்கிட்ட. சூழ்நிலையில் தங்கமேல் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. எப்போ அங்கே பாருங்கள், நான் வந்து சுத்தமாக படிக்கவே இல்லை, நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், எம்ஏ லிட்ரேச்சர் அப்படி இப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டீங்க, இப்போ நீ வேலைக்கு போகணும் அங்கே போகணுன்னு சொல்கிறாங்க அப்படி அப்படிங்கிறாங்க. என்னாச்சு வேலைக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வீட்டில் இருந்து ஒவ்வொரு பிரச்சனையாக பண்ணிகிட்ருக்கேன், நெக்ஸ்ட்டு மாமாவும் அத்தையும் வந்து என்னை வேலைக்கு சேர்த்து நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ போன வை அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாண்டியன் கட்டிக்கிறாங்க. என்ன பாண்டியன், என் பொண்ணை வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லுதுங்களா மச்சமந்தி அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, வீட்லேயே அந்த பொண்ணுக்குள்ளே படிச்சுட்டு சும்மா இருக்குது, அதான் வேலைக்கு போக சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இங்கே பாருங்கள், என் பொண்ணு வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லி தான் வீட்டோட இருக்கிறது தான் நீங்கள் கட்டிட்டு போனீங்க. என் பொண்ணு வேலைக்கெலாம் போக மாட்டான், நீங்கள் வேலைக்கு போகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, அப்படி நீங்கள் வேலைக்கு தான் போகணுன்னு சொன்னால் எங்கள் பொண்ணு வந்து தனி கொடுத்தனம் போகிறதுனால தயாராக தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க என் பொண்ணுக்கு வந்து வீட்டு வேலை செஞ்சு வீட்டில் தான் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கா, ஆஃபீஸுக்கு காலையில் இப்போ விட்டு போய் வேலை செய்யலாம் அவளுக்கு பிடிக்காது, சின்ன வயசுலேருந்து அவள் என்கிட்ட சொல்லிட்டா, இந்த மாதிரி நான் வந்து டிகிரி படிக்கிறது உங்கள் ஆசைக்கு தான் படிக்கேன், அதுபோக நான் வந்து எந்த வேலைக்கும் போக மாட்டேன், கவர்மெண்ட் வேலைக்கு குறிப்பாக, அதனால் வந்து நீங்கள் அதை பற்றிலாம் நினைக்காதங்கம்மா எனக்கு சொல்லியிருக்கேன், அதனால தான் நீங்கள் வீட்டோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தான் நாங்கள் பொண்ணை கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆறாரு. உடனே சரி சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நேராக கோமதி சொல்கிறாங்க. கோமதி இந்த மாதிரி சம்மந்தி அடித்தாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. தங்கமேல் வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது, தங்கமேல் வீட்டில் தான் இருப்பா, அவளை வந்து வீட்டோட வைக்க தான் கட்டி கொடுத்துருக்கோம், நீங்கள் எதுக்கு வேலைக்கு போகணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க. இவன் எதுக்குங்க அங்கெல்லாம் சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அப்பா அம்மாட்ட சொல்கிற விஷயந்தான், ஆனால் வந்து படித்த பிள்ளை இப்படி வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுமா, அதுவும் உங்கள் அம்மாவை அப்பாவை பொண்ணு அடித்து பேச சொல்லுமா, அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படி இப்படின்னு இருக்காங்க. சரணன் வந்துடுறாரு. டேய் என்னடா உன் பொண்டாட்டி வேலைக்கு போகக்கூடாதுன்னு வைக்கிறான்னு சொல்கிறாளா அப்படிங்கிறாங்க. என்னப்பா உங்கள்கிட்டையும் சொல்லிட்டாளா அப்படிங்கிறப்போ உங்கள்கிட்டையும் சொன்னாளா அப்படிங்கிறாங்க. அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாப்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமனார் மாமியார் தான் பேசுனாங்க, வீட்டோடு இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு நாங்கள் பொண்ணு கொடுத்தோம், கவர்மெண்ட்டில் வேலைக்கோ இங்கே வேலைக்கு அனுப்புறதுக்கு நான் கொடுக்கல சம்மந்தி, நீங்கள் தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க, இந்த மாதிரி என் பொண்ணு வீட்டில் தான் இருப்பாள், இன்னும் அந்த வார்த்தையை பேசிடாதுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க.
டேய் கவர்மெண்ட் வேலைன்னா சாதாரண விஷயமா சரவணா, நீ தான் உன் பொண்டாட்டிட்ட பேசணும். இப்போ அதுவும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை. நம்மலாம் பத்திரம் முடிக்க போனோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். காரணம் அங்கே ஒரு கிளார்க் இருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தால் நல்லது தானடா. அதுவும் உள்ளூரில் ஒரு பத்திர ஆஃபீஸில் வேலைன்னா அந்த சாதாரண விஷயமா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா எனக்கு புரியுது. எனக்கு வராத வாய்ப்பு அவளுக்கு வந்திருக்கு. நான் எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சிடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா சம்மதிக்க வை. ஏன்னா அந்த பிள்ளை வேலைக்கு போயிட்டனாலும் வீட்டில் பிரச்சனையும் முடியும். ஏன்னா அந்த பிள்ளை வீட்டில் இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று வருத்தம் வருது, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அதையும் யோசனை பண்ணி தான்ப்பா நான் அந்த பிள்ளை சீக்கிரம் வேலைக்கு போனால் நல்லதுன்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அவட்ட போய் பேசு அப்படிங்கிறாங்க. மயில் கதை உடைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே மயில் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னா என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. வேலை கிடைச்ச வேலையும் வேண்டாங்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு வந்து வேலையே ராசி இல்லை. என்ன எத்தனை வேலை பார்த்தா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு வந்து வேலையே ராசியாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஜாதகக்காரன் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னா அதில் இன்னும் நான் கொஞ்சம் நாளில் போய் சேர்ந்துருவேன் நான் மேலே அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறேன். ஆமாம் என் ஜாதகத்தில் இருக்கான், அதனால் வந்து ஜாதகப்படி நான் வந்து வேலைக்கு போகக்கூடாதான் அப்படி இப்படிங்கிறாங்க. ஜாதகப்படி வேலைக்கு போகக்கூடாது யார் சொன்னா அப்படிங்க. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. சின்ன வயசுலேயே சொன்னாங்க, இந்த மாதிரி நீ வந்து நல்லா படி வை, ஆனால் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு அந்த வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படாத, நீ வந்து இல்லத்தரசியாக தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் வந்து கனவுலேயே வந்து என் புருஷனை கட்டணும், என் புருஷன் நல்லா வேலை பார்க்கணும், அவனுக்கு சோறுகறி பொங்கி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே இருந்தேன். அதை மாதிரி நான் குடும்ப பொண்ணாக தான் வர இருக்குன்னு நினைக்கிங்க அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன மயில் நீ இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. எப்பா இந்த மாதிரி வந்து குடும்ப பொண்ணாக தான் இருக்கலாம்ப்பா, வேலைக்கு போகலாம் விருப்பம் இல்லையா, ஜாதகக்காரன் வேறு சொல்லியிருக்கானா இந்த மாதிரி வந்து வேலைக்கே போகக்கூடாதான், படிச்சுட்டு வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லி ஜாதகக்காரன் சொன்னானா, அவங்க அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்களாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜி மீனாவும் ரொம்பவே சிரிக்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராஜி, ஆமாம் மீனா அப்படி தான் சொன்னான். இந்த மாதிரி அவங்க ஜாதகக்காரன் சொல்லியிருக்கானா, இந்த மாதிரி படித்த பின்னாடி வீட்டில் தான் இருக்கணுமா, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணுமா, கவர்மெண்ட் வேலைக்கோ தனியார் வேலைக்கோ போகக்கூடாது, அப்படி போனால் அதுவும் உன்னோட ஆயுள் நாளுக்கு ரொம்ப பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னானா, அதனால வந்து வேலைக்கே போகமாட்டான்னு சொல்லுதா அப்படிங்கிறாங்க. டேய் இதையும் மாட்டா நம்பிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு இவ்வளோ படிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்க டுபாக்கூர் மாதிரி தெரியுது. ஆமாம்மா கண்டிப்பாக வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, தங்கமயில்கிட்ட நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வாமா அப்படிங்கிறாங்க. என்ன மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை, வேலை அழகான வேலை உனக்கு ஒரு வேலை வருதுன்னா அதை ஏற்படுத்தி வைக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சொல்கிறாங்க, தங்கமயிலுக்கும் அவங்க மேலே எனக்கு சில வருத்தங்கள் இருந்தாலும் கூட கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பெரிய விஷயம், நீங்கள் அதை பாருங்கள் மீனா, பாருங்கள் மயில், அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு நீலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் கேட்குற அளவுக்கு ஆள் இல்லை, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க மயில். அதை பார்த்த சரவணன், அந்த பிள்ளை உன் நன்மைக்கு தானே சொல்லுது, ஏன் நீ ஏட்டி ஊட்டி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க சரவணன். இந்த பொண்ணு பேசுகிறது மீனா பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சியில் உட்காந்துருக்காரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.